அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் மே 2025 துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெஸ்ட் கோர் 152ல் கேட்கப்பட்ட பென்ஷன்ஸும் அதனுடைய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வினாவை பார்த்துருவோம். அரசு ஊழியர் ஒருவர் பணியில் இருக்கும் பொழுது 8/8/2009 அன்று இறந்து விட்டார். அன்னார் பிறந்த தேதி 10/4/1971. பணியில் சேர்ந்த நாள் 5/10/1988. கீழ்கண்ட விவரப்படி குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணப்பலன்களை கணக்கிடுக. 1/7/2008 அன்று அன்னார் அடிப்படை ஊதியம் ரூபாய் 11,820 மற்றும் 4,200 தர ஊதியம் பெறுகிறார். ஈட்டிய விடுப்பு 320 நாட்கள். சொந்த அலுவலுக்கான ஈட்டா விடுப்பு 120 நாட்கள். மருத்துவ சான்று இன்றி அசாதாரண விடுப்பு 90 நாட்கள். மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு 210 நாட்கள். பணித்தடை காலம் 2 மாதம். அன்றைய தேதியில் அகவிலைப்படி 27%. ஸோ இதான் கணக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து டேட் ஆஃப் டெத்து அதுக்கு இடைப்பட்ட சர்வீஸ் பார்க்கணும், டோட்டல் சர்வீஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் குவாலிஃபைங் சர்வீஸ் பார்த்து ரெண்டையும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வரக்கூடியதான் அவருடைய நெட் குவாலிஃபைங் சர்வீஸ், நிகர தகுதியான பணிக்காலம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து பென்ஷன், ஃபேமிலி பென்ஷனும் டிசிஆர்ஜி மட்டும் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல மொத்த பணிக்காலம் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த பணிக்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்த தேதியிலேருந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கை கழிக்க போகிறோம். இறந்த தேதி 8/8/2009. அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் 5/10/1988 கழிக்கிறோம். முதல்ல நாள் கண்டுபிடிக்கணும். நாளை பொறுத்தளவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவர் டேட் ஆஃப் ஜாயினிங்கில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் டேட் ஆஃப் டெத்தில் அந்த இறந்த மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது டேட் ஆஃப் ஜாயினிங் 10வது மாதம், 10ஆம் மாதத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 27 நாள் வேலை பார்த்துருப்பார். அப்புறம் இறந்த மாதத்தில் ஒரு 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போது 27 8 35 நாட்களை போட்டாச்சு. மாதத்தை பொறுத்தளவுக்கு இறந்த மாதம் அந்த 8வது மாதத்துலேருந்து டேட் ஆஃப் ஜாயினிங் 10வது மாதத்தை கழிக்கணும். இறந்த மாதத்தில் 8 நாள் ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 7வது மாதம் அந்த 8ஐ 7ஆக மாற்றிக்கணும். ஏன்னா 8 நாளை கவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ 8வது மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு முதல் மாதம் 7 - 10 கழிக்கும்போது கழிக்க முடியாது. பக்கத்தில் 2009 ஒரு மாதத்தை கடன் வாங்கினோம்னா 12 மாதமாக வரும். 12 இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது. 12 7 19. 19ல் 10 போச்சுன்னா 9 மாதம். அதுக்கடுத்து வருடத்தை கழிக்கணும். 2009ல் ஒரு வருடத்தை பக்கத்தில் கடன் கொடுத்துட்டோம். அதனால் 2008. 2008ல் 1988 கழிச்சோம்னா 20 ஆண்டுகள். சரியா? நார்மல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இப்போது மொத்த பணிக்காலம் 35 நாள் 9 மாதம் 20 ஆண்டுகள் கிடச்சிருக்கு. இந்த 35 நாளை நம்ம 30 + 5ன்னு பிரிக்கலாம். அப்போது 5 நாள் போட்டாச்சு. 30 நாளை ஒரு மாதமாக பக்கத்தில் கொண்டு போயிடுவோம். அப்போ 5 நாள் 10 மாதம் 20 ஆண்டுகள் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பாய் சர்வீஸ் பார்க்கணும். பாய் சர்வீஸ் டேட் ஆஃப் பர்த்லேருந்து 18 கூட்டணும். அப்போது டேட் ஆஃப் பர்த் என்னது? 1/4/1971 கணக்கிலே சொல்லியிருக்காங்க. 10/4/71. அப்போ 10/4/71லேருந்து 18 கூட்டினோம்னா 10/4/89. அப்போ 10ஆம் தேதிங்கிறது 19வது பிறந்த நாளாக இருக்கும். அப்போ முந்தின நாள் 9/4/89 தான் அவருக்கு 18 வயது நிறைவடையக்கூடிய நாள். சரியா? ரைட். இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ? 88. 18 வயசு முடிகிறது எப்போ? 89. அப்போ கன்ஃபார்மாக பாய் சர்வீஸ் இருக்குது. இப்போ பாய் சர்வீஸ் கண்டுபிடிக்கணும். எதுலேருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? டேட் ஆஃப் ஜாயினிங் 5/10/88லேருந்து பாய் சர்வீஸ் முடியக்கூடிய 9/4/89 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ அதுக்கு தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை போட்டிருக்க பாருங்க, கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு. 5/10/88 டு அந்த மாதத்தோடைய எண்டு 31/10/88 வரைக்கும் 27 நாள். அப்புறம் முழு மாதமாக இருக்கக்கூடிய 11/88லேருந்து 3/89 வரைக்கும் ஒரு 5 மாதம். அதுக்கப்புறம் பாய் சர்வீஸ் முடியக்கூடியது 89 4ஆம் மாதம் முடியுது. 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அது ஒரு 9 நாள். இப்போ மொத்தமாக கூட்டோம்னா 27 9 36 மாதத்தில் 5 36 வந்து பார்த்தோன்னா 30 + 6ன்னு போட்டுக்கலாம். அப்போ 6 நாள் 5 + 1 6 மாதம். சரிங்களா? ரைட். அப்போ பாய் சர்வீஸ் எவ்வளவு? 6 நாள் 6 மாதம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தகுதி பெறா பணிக்காலம் பார்க்கணும். இளமை பணிக்காலத்தை அப்படியே போட்டுருக்குங்க. 6 மாதம் 6 நாள். அதுக்கப்புறம் 2 நான் குவாலிஃபைங் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க.
மருத்துவச் சான்றின்றி அசாதாரண விடுப்பு 90 நாள் சொல்லியிருக்காங்க. 90 நாள்லாம் 3 மாதம். ஸோ போட்டாச்சு. பணித்தடை காலம் 2 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மாதம். அப்போ மொத்தம் பாருங்கள் 6 நாள் 6 11 மாதம். 6 நாள் 11 மாதம். ரைட். அடுத்து இப்போ கழிக்கணும். மொத்த பணிக்காலத்தை தகுதி பெறா பணிக்காலத்தை கழிக்கணும். தகுதி பெறா பணிக்காலத்தை அப்படி எழுதியாச்சு. 6 நாள் 11 மாதம் எழுதியாச்சு. இப்போ மொத்த பணிக்காலத்திலேருந்து தகுதி பெறா பணிக்காலத்தை கழிக்கணும். எப்படி கழிக்க போகிறோம்? மொத்த பணிக்காலம் எவ்வளவு? 5 நாள். கீழே தகுதி பெறா பணிக்காலத்தில் 6 நாள் இருக்குது. ஸோ 5ல் 6 கழிக்க முடியாது. அப்போ பக்கத்தில் மாதம் 10 மாதத்துலேருந்து ஒரு மாதத்தை கடன் வாங்கினோம்னா 30 நாளாக வந்துடும். இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. 30 + 5 35. ஓகே ரைட்டு. இப்போ 35ல் 6 போச்சுன்னா 29. சரிதானா? ரைட். அடுத்து மாதத்தில் 10ல் 1 கடன் கொடுத்துட்டோம். அப்போ 9 தான் இருக்குது. 9 கீழே 11 கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் ஒரு வருடத்தை கடன் வாங்குவோம். ஒரு வருடத்தை கடன் வாங்கினோம்னா 12 மாதம். இங்கே ப்ளஸ் ஒரு 9 மாதம். 12 9 21 மாதம். 21ல் 11 கழிச்சாச்சுன்னா 10. அதுக்கடுத்து வருடத்தில் 20ல் 1 கடன் கொடுத்துட்டு அப்போ 19 இருக்கும். 19 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 19. அப்போ நமக்கு நிகர தகுதியான பணிக்காலம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 29 நாள் 10 மாதம் 19 ஆண்டுகள் கிடச்சிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போது 19 அரையாண்டா மாற்றும்போது 38 அரையாண்டு. 10 மாதம்ங்கிறது 2 அரையாண்டு. அப்போ 38 + 2 40 அரையாண்டுகள். நிகர தகுதியான பணிக்காலம் 40 அரையாண்டுகள் கிடச்சிருச்சு. இப்போது வரையறை பண்ணிக்கிறோம். ஓய்வூதியத்துக்கும் 40, இறப்பு பணிக்கொடைக்கும் 40 வரையறை பண்ணியாச்சு. ஊதியம் 1/7/2008 ஊதியம் சொல்லியிருக்காங்க. 11,820. தர ஊதியம் 4,200. மொத்தம் 16,020 ரூபா சொல்லியிருக்காங்க. அவர் டெத்து 8வது மாதம் தான். அப்போ நெக்ஸ்ட்டு 1/7/2009 ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறோம். அந்த 16,020 ரூபாய்க்கு 3% கொடுத்தோம் அப்படின்னா 480.6 வருது. ஸோ 480 ரூபா தான் இங்கே ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 481 ரூபா வந்துச்சுன்னா கூட 490 ரூபா போட்டிருப்போம். 480 ரூபா சம்திங் இருக்கிறனால 480 தான் ரவுண்டாக எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ இறுதி ஊதியத்தில் அந்த 16,020 + 480 16,500 ரூபா இறுதி ஊதியம் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பென்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே. இறப்பு எம்ப்ளாயை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபேமிலி பென்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இருந்தாலும் இவருக்கு சர்வீஸ் 30 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கிறதுனால சர்வீஸ் பென்ஷனையும் பார்த்துடணும். ஸோ சர்வீஸ் பென்ஷன் பார்க்க போகிறோம். பணிக்கால ஓய்வூதியம், இறப்பு ஊதியம், இறுதி ஊதியம் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் / 2 × 60. 16,500 × 40 / 2 × 60 போட்டோம்னா 5,500 ரூபா கிடைக்குது. ஸோ சர்வீஸ் பென்ஷன் ஒருவேளை இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடியது 5,500 ரூபா கிடைக்கும். இது சும்மா நம்ம அடுத்து கீழே தேவைக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியம் பார்க்க போகிறோம். இறுதி ஊதியத்தில் 50%. 16,500ல் 50% 8,250. அவருடைய பணிக்கால ஓய்வூதியமே 5,500ங்கிறதுனால அதை விட உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியம் அதிகமாக போகக்கூடாது. அதனால் 5,500ஆக வரையறை பண்ணிக்கிறோம். எப்போ வரைக்கும்? அவருடைய வயது 65 ஆகிற வரைக்கும். இல்லைன்னா அவருடைய டெத்துலேருந்து அதிகபட்சமாக 10 ஆண்டுகள். ஸோ அவருடைய 65 வயது ஆகிறதுக்கு இன்னும் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகள்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம 10 ஆண்டுகள் வரைக்கும் அதிகபட்சம் கொடுத்துக்கிறோம். அப்போ அவருடைய டெத்து டேட்லேருந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆட் பண்ணிக்கிறோங்க. 8/8ல் டெத் ஆகிருக்காரு. அதனால் 7/8/19 வரைக்கும் இந்த உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியம் கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இயல்பான குடும்ப ஓய்வூதியம். அது இறுதி ஊதியத்தில் 30%. இறுதி ஊதியம் எவ்வளவு? 16,500. அதில் 30% 4,950 ரூபா. ஓகே ரைட். இது எந்த தேதியிலேருந்து? அந்த அடுத்த நாள் 7/8 கொடுத்தோம். இப்போ அப்போ 8/8/19 ஓகேவா? ரைட். அடுத்ததாக இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை சொல்லியிருக்கோம். இறப்பு பணிக்கொடை தான் அது ஆக்சுவலி இறப்பு பணிக்கொடை. ஏன்னா இறப்பு எம்ப்ளாயி. அப்போ இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் / 2. நம்ம நார்மலாக ரிட்டையர்மெண்ட்னா 4 போடுவோம். டெத்துனா 2 போடுவோம். ஃபார்முலா இதான் சின்ன சேஞ்சஸ். ஃபார்முலா வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இறுதி வருவாய் பே ப்ளஸ் டிஏ 27% சொல்லியிருக்காங்க. 16,500க்கு 27% பார்த்தோம்னா 4,455 ரூபா. அப்போ பே ப்ளஸ் டிஏ ஆட் பண்ணோம் அப்படின்னா 16,500 + 4,455 கூட்டம்னா 20,955 ரூபா. ஓகே. ஃபார்முலா ஃபில் பண்ணுறோம். இறுதி வருவாய் 20,955 × 40 / 2. அப்போ அடித்து போட்டோம்னா 4,19,100 ரூபா. ஓகேவா? இவருடைய டிசிஆர்ஜி எவ்வளோ கிடைக்கிது? டெத்து டிசிஆர்ஜி 4,19,100 ரூபா. ஓகே. இங்கே ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் டிசிஆர்ஜிக்கான ரூலில் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் பணி முடிக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா ஃபார்முலா வேறு மாதிரி இருக்கும். அவருடைய இறுதி ஊதியத்தில் ஒரு மந்த்தோடைய அதாவது 5 மாதம் 10 மாதம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 20 வருஷத்தை முடிச்சிட்டா தான் இந்த ஃபார்முலா இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் / 2ங்கிறது. ஓகே. நீங்கள் அப்படி பார்க்கும்போது இங்கே இவர் 19 ஆண்டுகள் சம்திங் தான் முடிச்சிருக்கார் சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு 40 அரையாண்டுகள் கிடச்சிருச்சு. அப்போ 40 அரையாண்டுகள் முழுமையாக கிடச்சிட்டாலே இந்த ஃபார்முலாவில் போடலாம். 40 அரையாண்டுகளுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவருடைய இறுதி வருவாயில் 15 மாத ஊதியம் கொடுப்போம். அந்த மாதிரி ஃபார்முலா நிறையா மாறுபாடுகள் இருக்குது. 20 ஆண்டுகள் இவருக்கு இப்போ கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஏன்னா
19 வருடம் 10 மாதம்ங்கிறது நம்ம ரவுண்டாக பண்ணும்போது 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகளை ஃபில் பண்ணுது. அதனால் இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோட் 152ல் மே 2025 கேட்ட பென்ஷன் சம்க்கான ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.